பை நோ பே லேட்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப சுலபமாக்கிருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தியாவில் ஏன் இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இவ்வளோ வேகமாக வளர்ந்தது, மக்கள் எப்படி இதை கன்சியூம் பண்ணுறாங்க? மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு சின்ன அமௌண்ட்டை மிஸ் பண்ணினா கூட ஒரு 300 400 கூட நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா 1000 அந்த மாதிரியான ஒரு பெனால்ட்டி சார்ஜஸும் வர வாய்ப்பு இருக்குது. 99% 99 ப்ராடக்ட்டில் வந்து நம்ம யாருமே நான் உட்பட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து முழுமையாக படிக்கிறது கிடையாது. நீங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை எடுத்து சாட் ஜிபிடி போன்ற ஏஐல போட்டு இதில் வந்து எனக்கு ப்ரீஃப் பண்ணி கொடு, சம்மரி பண்ணி கொடு, அலர்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் அந்த பாயிண்ட்ஸை உங்களுக்கு வரிசைப்பாட்டி கொடுத்துரும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டாலே போதும், இந்த சிக்கல்ல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சிலருக்குல பலருக்கும் வந்து இந்த மாதம் சம்பளம் வரல அப்படின்னாலே அடுத்த மாதம் என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ இது வந்து மார்க்கெட் ட்ரிவன் பிஹேவியர் சேஞ்ச் தான். இப்போ கூட 8.2 என்னமோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜிடிபி. ஸோ அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது ஜிடிபியே 8.2 வரும்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 7% 6% நம்ம வந்து பணத்தை போட்டு வச்சோம் அப்படின்னா மிகவும் பின்தங்கிடுவோம். எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸர் வாங்கி வச்சிட்டாங்க. அது ரொம்ப ஸ்லோ ஜூஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15,000 சொல்கிறாங்க. அதில் ஜூஸ் குடிச்சா நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நல்லது வாங்கிட்டோம். ஆனால் வந்து ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. ஒரு 2 வாட்டி 3 வாட்டி தான் அந்த ஜூஸரை நாங்கள் வந்து போட்டிருப்போம். ஏன்னா அதை க்ளீன் பண்ணி வைக்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் வராது. வணக்கம் சார். வணக்கம் மேடம். இதுக்கு முன்னாடி கடனை பற்றி, கிரெடிட் கார்டு பற்றி அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் சமீபத்தில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இந்த பை நவ் பே லேட்டர் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் 400 500 ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை பல லட்சங்கள் செலவு பண்ணி ஒரு ட்ரிப்புக்கு போகிறதோ இல்லை ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இந்த பை நவ் பே லேட்டர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப சுலபமாக்கிருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இந்தியாவில் ஏன் இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இவ்வளோ வேகமாக வளர்ந்தது, மக்கள் எப்படி இதை கன்சியூம் பண்ணுறாங்க சார்? நம்ம லோனுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் இதுக்கு இருக்கிற அடிப்படை டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் லோன் ஆகட்டும், டு அன் எக்ஸ்டென்ட் கிரெடிட் கார்டு ஆகட்டும், நம்ம திட்டமிட்டு செலவு பண்ணலாம். நமக்கு எப்போ பே பண்ணணும் அப்படிங்கிற அந்த சைக்கிள் தெரியும். எதுக்காக அந்த பணத்தை நம்ம வந்து செலவு பண்ணுறோங்கிறது ஓரளவுக்கு தெரியும். லோனில் கண்டிப்பாக தெரியும், கிரெடிட் கார்டில் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரியான பை நவ் அண்ட் பே லேட்டர் கான்செப்டில் வந்து நீங்கள் எதுக்கு வாங்குறீங்கன்னே தெரியாது, அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்கன்னே தெரியாது, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறதே தெரியாது. இப்போ இது ஏன் வந்து பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடையுது அப்படின்னா, நமக்கு வந்து வளரும் பொருளாதாரத்தில் இருக்கிறதுனால நமக்கு நிறையா சேல்ஸ் நடக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, இம்பல்சிவ் பையிங்கை வந்து ட்ரிகர் பண்ணி தான் பண்ண முடியும். இருக்கிற இளைஞர் பட்டாளங்களை வந்து உடனடியாக பொருட்களை வந்து ஆசை காட்டி வாங்க வைத்தால் மட்டும்தான் எல்லா நிறுவனங்களும் பெரிய அளவில் வளரும் அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு இப்போ எல்லாமே ஃபோன்லேயே வந்துடுச்சு. எல்லா தரவுகளும் ஃபோன்லேயே இருக்குது. ஃபோன்லேயே நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது நீங்கள் இன்னும் 400 500 பொருளாகட்டும், இல்லை ₹1,00,000 கொடுத்து ட்ரிப்பு போகிறதாகட்டும், எல்லாம் ஒரு கிளிக்கில் வந்து உங்களுக்கு எல்லாமே நடக்கணும். அப்படி நடக்கும்போது தான் கன்வர்ஷனும் நிறைய நடக்குது, சேல்ஸ் கன்வர்ஷனும். ஸோ இதனால் தான் வந்து பலரும் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது வந்து மக்களிடம் பெரிய அளவில் வரவேற்பும் பெறுது. அதனால தான் உடனடியாக ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் போது எல்லாரும் அதை நுகரணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் இதுக்கு காரணம். இந்த பை நோ பே லேட்டர் அப்படிங்கும்போது பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒரு லோன் வாங்குறோம் இல்லை கிரெடிட் கார்டை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதோட சார்ஜஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நான் போய் ஒரு பொருள் வாங்குறேன் இல்லை இதை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா இதில் எங்கெல்லாம் ஹிடன் சார்ஜஸ் இருக்கும் சார்? ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ப்ரைஸ்லேயே வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இது எப்படி இயங்குது அப்படின்னு தெரியணும். யாருமே எதுவுமே சும்மா காசு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மெர்ச்சன்ட் கூட ஒரு டைப் வந்து வச்சுப்பாங்க. அவங்க ஒரு ₹20,000 ஒரு ஃபோனு விற்கிறாங்க அப்படின்னா அந்த ஃபோனை விற்றுருவாங்க. விற்றதுக்கப்புறம் அந்த மெர்ச்சன்ட் வந்து இவங்ககிட்ட வந்து இந்த வெண்டார்ஸ் யாரெல்லாம் பை நவ் பே லேட்டர் கொடுக்குறாங்களோ அந்த வெண்டார்ஸ்ட்டை வந்து ₹19,000 வாங்கிடுவாங்க. ஸோ அந்த ₹1,000 வந்து இந்த வெண்டார்ஸ்க்கு வந்து லாபம் அப்படிங்கிற அளவில் பொறுமையாக புரிஞ்சுக்கலாம் நம்ம. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் டைப் பண்ணிப்பாங்க. இதை தவிர்த்து வேறு என்ன சார்ஜஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு சின்ன அமௌண்ட்டை மிஸ் பண்ணினா கூட ஒரு 300 400 கூட நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா ₹1000 அந்த மாதிரியான ஒரு பெனால்ட்டி சார்ஜஸும் வர வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் வந்து ப்ராசஸிங் ஃபீ வரும். அதெல்லாம் நம்ம படிக்கவே மாட்டோம். எல்லாமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் டிக் பண்ணிவிடும். ஏன்னா உடனடியாக பணத்தை பெறணும் அப்படிங்கிற அவசரத்தில். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஏரியாஸில் வந்து நம்ம பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ₹300 நீங்கள் பே பண்ணல அப்படின்னாலுமே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரில் வந்து ஒரு 30 70 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு க்ரைட்டீரியாவாக பார்த்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வாங்குறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு கேஷ் ஃப்ளோக்காக இதை நம்ம வந்து வாங்கலாம். ஆனால் இதை வாங்கிட்டு எங்கே வாங்கணும், எப்படி பே பண்ணிட்டு இருக்கோங்கிறதே தெரியாமல் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம தப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதோட ஒர்க்கிங் ஸ்டைலை நீங்கள் சொல்லும்போது இது ஆல்மோஸ்ட் ஒரு கிரெடிட் கார்டோட ஒர்க்கிங் ஸ்டைல் மாதிரி தானே சார் இருக்குது? ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சைக்கிள் தெரியும்.
ஒரு 18ஆம் தேதி உங்களுக்கு பில்லிங் பண்ணுறாங்கன்னா அடுத்த மாதம் 5ஆம் தேதி நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்னு தெரியும். கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால ஒரு கடன் தொகை அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு லிமிட் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் கண்டினியூஸாக வச்சுக்க போகிறீங்க. நீங்கள் வாங்கும்போது பொருட்களை வாங்கும்போது உங்களுக்கு என்னென்ன லிமிட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அசஸ் பண்ணிகிட்டே வருவீங்க. ஆனால் இதில் வந்து இதுவும் கிரெடிட் தான். ஆனால் இது கிரெடிட் கார்டுக்கும் இதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு அந்த மாதிரி லிமிட் எதுவுமே கிடையாது. நீங்கள் மல்டிபிள் வெண்டார்ஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு உங்கள் கிரெடிட் லிமிட்டையும் தாண்டி வாங்கிக்கிட்டே இருக்கலாம். எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் கிடையாது. உடனே உங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் சிக்கல் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸில் வாங்கும்போது உங்களுடைய அந்த டியூ டேட் வந்து டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் பல நேரங்களில் வந்து எங்கே எல்லாரும் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, மல்டிபிள் அட்ரஸ்ல வாங்கும்போது அதை கரெக்டாக பே பண்ணாமல் விட்டுடுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய நியூசன்ஸாக நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல கிரெடிட் கார்டு ஓரளவுக்கு அதுவும் இல்லாமல் கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் இருக்கும், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கிரெடிட் கார்டையும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணாமல் இந்த வசதிகளையும் பே பண்ணுற வசதி கிரெடிட் கார்டில் இருக்குது. ஆனால் இதில் அதெல்லாமே கிடையாது. ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த பை நவ் பே லேட்டரில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது டெட்லைன்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது எவ்வளோ த்ரெட்டனிங்கான ஒரு விஷயம் சார்? இதை ஒரு யங்ஸ்டர் வந்து கடன் வாங்க போகிறேன், இல்லை ஃப்யூச்சரில் நான் ஒரு ஹோம் லோன் எடுப்பேன் அப்படிங்கிறத பற்றிலாம் பெருசாக அவேர் இல்லாமல் இதை ரொம்ப எளிமையாக இதை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ என்ன தெரிஞ்சுக்கணும் யங்ஸ்டர்ஸ் இதில்? ஃபஸ்ட்டு அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுட்டு இதுக்குள்ளே என்ன இடன் சார்ஜஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ப்ராசஸிங் ஃபீ இருக்கா, லேட் பேமெண்ட்ஸ் ஃபீ எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மிக முக்கியமாக இந்த கடன் நீங்கள் வாங்குறது வந்து உங்களுடைய ஓவரால் இஎம்ஐயில் 20% கீழே இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இது சும்மா வர்ற பணம் கிடையாது. நம்ம இன்கம்லேருந்து தான் பே பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு இதை வந்து நம்ம அவைல் பண்ணணும். இதை எப்படி பயன்படுத்தணுங்கிற டெக்னிக் இருக்குது. எந்த ப்ராடக்ட்டுமே வந்து தப்பான ப்ராடக்ட்டுன்னு கிடையாது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் அதோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா எல்லாமே நல்ல ப்ராடக்ட் தான். ஸோ உங்ககிட்ட பணம் இருக்குது, பேங்க்கில் பணம் இருக்குது, ஆனால் ஒரு கேஷ் ஃப்ளோக்காக மட்டும் இதை ஒரு ரொட்டேஷனுக்காக மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. அதுவும் தெளிவாக டியூ டேட்லாம் குறித்து வைத்து பயன்படுத்திக்கிறீங்க. ஒரு ஆப்பு 2 ஆப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க இதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். நம்ம வசதிக்காக பயன்படுத்திக்கலாம். ஆனால் இது எதுவுமே நம்ம கணக்கீடு படாமல் ஒரு இம்பல்சிவ் பையிங் மட்டும், எனக்கு இப்போ செலவு பண்ணணும், பணம் இல்லை, நான் இதை பயன்படுத்தும் போது தான் இது தப்பான ஒரு ப்ராடக்டாக மாறுது. பொதுவாக இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் நான் தெரியாமல் கிரெடிட் கார்டு வாங்கி பெரிய கடனில் மாட்டிக்கிட்டேன், கிரெடிட் கார்டால் நான் கடனாளி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் பேசுவாங்க. இதே இந்த பை நவ் பே லேட்டர் அப்படிங்கிற கல்ச்சர்லையும் ஒரு நபர் கடனாளி ஆகிறதுக்கு இல்லை அடக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கடன் அவங்க மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கிரெடிட் கார்டை விட அதிகமாக இருக்குது. ஏன்னா கிரெடிட் கார்டு உங்களுக்கு கொடுக்குறது வந்து பல செக்கிங் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு கிரெடிட் கார்டு வாங்குறது ஒரு சிரமமான விஷயம்னு சொல்லலாம். இங்கே அந்த சிரமமே கிடையாது. நீங்கள் ஒரு கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டை விட இதில் தான் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் குறிப்பிடும் போதே சொன்னீங்க நிறைய ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அதனால நிறைய சிக்கல்கள் வரும் அப்படின்னு. ஸோ ஒரு நிறைய இடங்களில் நான் வாங்கும்போது அதை எப்படி நம்ம ரெகுலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம்? இதை எப்படி ப்ராப்பராக இது ஒரு பிரச்சனையாக மாறாமல் எனக்கு உண்மையிலே இந்த பை நவ் பே லேட்டர் அப்படிங்கிறத எஃபிஷியண்டாக நான் பயன்படுத்திக்கலாம்? உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி வச்சிருக்காங்க. ஐடியலாக ஒரு டேஷ்போர்ட் இருக்கணும் நமக்குன்னு. அதில் வந்து எல்லா டியூ டேட்டும் இது இருக்குது, நீங்கள் இதை பே பண்ணுங்கள், இல்லை ஆட்டோ பேமெண்ட் எனேபிள் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி அது ஒரு ஸ்டார்ட் அப்பாக வர கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரியான வசதிகள் இல்லை. தனிநபர் தான் மேனுவலாக வந்து நம்ம எங்கே வாங்கியிருக்கோம், எப்போ பே பண்ணணுங்கிறதெல்லாம் குறித்து வைத்துக்கொள்ளணும். அதை பண்ணிட்டாங்கன்னா இதை நீங்கள் கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு இப்போ ரீபே பண்ணிட்டீங்கன்னா இது ஒன்றும் தப்பான ப்ராடக்ட் கிடையாது. ஆனால் இப்படி பண்ணுறது இல்லை. அதை நம்ம எளிமைப்படுத்துவதற்கான வசதி இப்போதைக்கு இல்லை. ஒரு நிறுவனம் இதுலேருந்து எப்படி லாபம் சம்பாதிக்கிறாங்க சார்? நம்ம கட்டக்கூடிய அடிஷ்னலான அந்த வட்டி மட்டும்தான் அவங்களுக்கு லாபமா, இல்லை அவங்களுக்கு இதில் ஹிட்டனா வேறு ஏதாவது வழியில் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? ஒன்று நான் சொன்ன மாதிரி மெர்ச்சன்ட் கமிஷன் வரும். ப்ராடக்ட் ஒன்று செல் பண்ணும்போது அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து வரும். அடுத்தது வந்து இவங்களுடைய அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபீ மாதிரி வாங்கிப்பாங்க. டெக்னிக்கல் ஃபீ, அந்த டெக்னாலஜி ஃபீ அதெல்லாம் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இவங்களுக்கு வந்து அந்த டேட்டா கிடைக்கும். ஸோ இந்த டேட்டாவை வந்து பொருள் விற்பவர்கள் வந்து கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே வந்து போட்டிருப்பாங்க, உங்களுடைய டேட்டாவை எடுத்து நாங்கள் வந்து பல இடங்களுக்கு செல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். ஸோ அதன் மூலமாக நாம் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, எந்த பிராண்டில் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற டேட்டா கிடைக்கும். ஸோ டேட்டா இஸ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வைத்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராஸ் செல்லிங் பண்ணுவாங்க. லோன் கம்பெனிக்கு கொடுப்பாங்க, இல்லை அவங்களே லோன் கம்பெனி வச்சுருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு லோன் கால் பண்ணி சொல்லுவாங்க, உங்களுக்கு லோன் எடுத்துக்கோங்க, இவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, இதை ஒரே லோனாக பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக பண்ணித்தரேன், இப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வழிகளில் அவங்களுக்கு வந்து இன்கம் வர வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா
நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கொடுக்குற அந்த கிரெடிட் லைனை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதன் மூலமாக நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வழிகளில் வந்து அவங்க வந்து பணம் ஈட்டுவார்கள். அதே மாதிரி இந்த இந்த ப்ராசஸ்ல ஒருத்தங்க பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சரியா படிக்காம கிளிக் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல இது எல்லாத்தையுமே கிளியரா கொடுத்துருப்பாங்களா சார்? கண்டிப்பாக கிளியராக கொடுத்துப்பாங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் போய் கேட்டாலும் அதை எடுத்து தான் உங்களுக்கு வந்து சொல்வார்கள். ஆனால் 99% 99 ப்ராடக்ட்டில் வந்து நம்ம யாருமே, நான் உட்பட, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து முழுமையாக படிக்கிறது கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு 50 பக்கம் அந்த மாதிரிலாம் போக வாய்ப்பு இருக்குது. பல ப்ராடக்ட்டில் சொல்கிறேன், இந்த ப்ராடக்ட்னு சொல்கிறது இல்லை. ஸோ நம்ம ஆனால் இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன குறுக்கு வழி ஷார்ட்கட். நீங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை எடுத்து சாட் ஜிபிடி போன்ற ஏஐயில் போட்டுட்டு இதில் வந்து எனக்கு ப்ரீஃப் பண்ணி கொடு, சம்மரி பண்ணி கொடு, அலர்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் அந்த பாயிண்ட்ஸை உங்களுக்கு வரிசைப்பாட்டி கொடுத்துரும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டாலே போதும், இந்த சிக்கல்ல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இம்பல்சிவ் பையிங்கை பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நிறுவனங்கள் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் நான் இம்பல்சிவ் பையிங்லேயே நான் வாங்கிடுறேன், ஆனால் உங்களுக்கு பே பண்ணலை, அதை தாமதிச்சுக்கிட்டே போகிறேன். அப்படிங்கப்போ அந்த நிறுவனத்துக்கும் இதன் மூலமாக ஒரு ப்ராஃபிட் கிடைக்காது தானே, அப்புறம் எப்படி அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்க முடியும்? இம்பல்சிவ் பையை பயன்படுத்தணுங்கிறது அவங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போ 100 பேர் வந்து வாங்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 90 பேர் வந்து பே பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுதான் அவங்களோட சேல்ஸ். 10 பேர் பே பண்ணாதவங்க யாரோட கஸ்டமர்னா, அந்த வெண்டார்ஸ் இருக்காங்கல்ல, பே நவ் பை லேட்டர் அந்த சர்வீஸ் கொடுக்குறவங்க, அவங்களோட கஸ்டமர். ஆக்சுவலாக அவங்க ஐடியல் கஸ்டமர். ஸோ இந்த 100 பேருமே கஸ்டமர் தான். இந்த 90 பேர் அந்த மெர்ச்சண்ட்டுக்கான கஸ்டமர். அந்த 10 பேருமே, அந்த 10 பேரோட பணமும் அந்த மெர்ச்சண்ட்டுக்கு வந்துடும். ஆனால் இவங்க வந்து நேரடியாக அதிக பணத்தை வந்து இந்த பிஎலுக்கு கொடுப்பாங்க. இப்போ உங்கள் கேள்வி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சமூக அக்கறையோட புரிஞ்சுக்கிறேன். அதாவது இந்த மாதிரி இம்பல்சிவ் பையை பயன்படுத்தினாங்கன்னா நாளைக்கு அவங்க கிட்ட பணம் இருக்காது, அவங்க நம்ம பொருளை திருப்பி எப்படி வாங்குவாங்க அப்படிங்கிறதுல நீங்கள் கேட்குறீங்க. பட் இந்த இம்பல்சிவ் பையரை வந்து அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, அந்த வால்யூம் பேஸில் தான் பயன்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒருத்தரே திருப்பி கஸ்டமராக வரணுங்கிற மாதிரியான பொருட்கள்லாம் வந்து இங்கே பலரும் விற்பது கிடையாது. ஒன் டைம் கஸ்டமர் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி இதெல்லாம் யார் அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தான் பயன்படுத்துவாங்க. அந்த பிளாட்ஃபார்மில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு தனிநபர் வந்து அதை தவிர்க்கவே முடியாது. ஒரு பொருளை வாங்கிட்டாருன்னா அவர் மேபி அந்த பொருளை மறுபடியும் வாங்காமல் இருக்கலாம், ஆனால் இன்னொரு பொருளை கண்டிப்பாக வாங்கி தான் ஆவார். ஸோ அப்போவும் அவர் வந்து இந்த மாதிரியான ஆஃபரை வேணால் பயன்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பொருளை வாங்கி தான் ஆகணும். ஸோ அப்படி தான் வந்து இது வந்து இயங்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலகட்டத்திலலாம் கடன் வாங்குறதே வந்து ஒரு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை குறைக்கிற மாதிரியான விஷயமா தான் இந்தியன்ஸ் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி பை நவ் பே லேட்டர் அப்படிங்கிற கல்ச்சர் எல்லாமே இந்தியன்ஸோட ஃபினான்ஷியல் பிஹேவியரை கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கா சார்? முன்னாடியே வந்து அதை வந்து ஒரு தவறான விஷயமா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, முன்னாடி நான் உங்ககிட்ட நேரடியாக வந்து கடன் கேட்கணும். அப்போ உங்கள் மூஞ்சை பார்த்து நான் கடன் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த சிக்கலே கிடையாது. உங்களோட ஃபோன்லேயே வந்துடுது. நீங்கள் எப்படி ஒரு வீடியோ கேம் விளையாடுறீங்களோ அதே மாதிரி கடன் வாங்கிடலாம். ஸோ அதனால் எல்லாருமே இயல்பாக வாங்கிடுறாங்க. இப்போது நம்மளுடைய பிஹேவியர் மாறுதா அப்படின்னா கண்டிப்பாக மாறுது. இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொருளாதாரமே வந்து பே டு பே செக்கை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இப்போ சிலருக்கு இல்லை, பலருக்கும் வந்து இந்த மாதம் சம்பளம் வரல அப்படின்னாலே அடுத்த மாதம் என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ இது வந்து மார்க்கெட் ட்ரிவன் பிஹேவியர் சேஞ்சு தான். ஒரு தனிநபராக அவர் ஆசைப்பட்டு போய் குழியில் விழுந்துட்டார் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம பொருளாதாரமே வந்து ஒரு மார்க்கெட் பொருளாதாரமாக மாறிடுச்சு, டிமாண்ட் அண்ட் சப்ளையாக மாறிடுச்சு. இங்கே வந்து எல்லாருமே வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நம்ம பிஹேவியர் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறிட்டே வருதே தவிர, தனிநபர்கள் வீடியோஸ் பார்த்து ஒரு பிஹேவியரை தானாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு கிடையாது. நம்ம இயங்குதலே மாறி இருக்குன்னு சொன்னால் அட் த மேக்ரோ லெவல். ஸோ மார்க்கெட் ட்ரிவன்னா நம்மளோட பிஹேவியர் மாறிடுச்சு, இல்லை நம்ம எக்கானமி மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ட்ரெடிஷ்னலாக நம்மக்கிட்ட இருந்த ஃபினான்ஷியல் பிஹேவியர்லேருந்து எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம மாறணும், எங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் உஷாராக ஹேண்டில் பண்ணணும் சார்? இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், அதை தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஸோ நம்ம எங்கே உஷாராக இருக்கணும்னா, நம்ம செலவுகளை நம்மளால் இனிமேல் கட்டுப்படுத்தவே முடியாது. ஓகே, நாம் என்ன பண்ணலான்னா அந்த வண்டியில் நம்மளும் ஏறிக்கலாம். அந்த எக்கனாமி வேகமாக ஓடிட்டுருக்கு. இப்போ கூட 8.2 என்னமோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜிடிபி. ஸோ அவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது ஜிடிபியே 8.2 வரும்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 7%, 6% நம்ம வந்து பணத்தை போட்டு வச்சோம் அப்படின்னா மிகவும் பின்தங்கிடுவோம். ஸோ முதலில் நம்ம மாற வேண்டியது, நம்ம இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்குள்ளே வரணும். இது வந்து ஆசைப்பட்டு பணம் அதிகமாக சம்பாதிப்பதற்காக கிடையாது, இருக்கிற பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காகவது இதை நம்ம கற்றுக்கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இந்த கேள்விக்கும் நம்ம அதை தான் பதிலாக சொல்லுவோம். இப்போ இந்த இம்பல்சிவ் பையிங் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்குது, இல்லை பொதுவாகவே மக்கள் கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நிறுவனங்கள் அதிலேருந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இம்பல்சிவ் பையிங்கை குறைச்சிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கா? எப்படி அவங்களோட பர்சனல் ஃபினான்ஷியல் பிஹேவியரை இதுக்கேற்ற மாதிரி அவங்க டியூன் பண்ணும் சார்? பட்ஜெட்டிங் தான் மேடம்.
நம்ம வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறத கம்ப்ளீட்டாக பட்ஜெட் பண்ணிடணும். அது வந்து நம்ம குறைவாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் பயன்படும். அதே நேரத்தில் தேவையான இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் அந்த பட்ஜெட் தான் நமக்கு வந்து அலர்ட் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு விஷயத்த வாங்கணும் அப்படின்னா, அதை இன்றைக்கே வாங்கணும்னு நினைக்காம ஒரு வாரம் கழித்து பார்க்கலாம். நம்ம அதே ஒரு எண்ணத்தோட வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை நம்ம கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் எல்லாருக்கும் வந்து என்னென்னா, நிறைய சோஷியல் மீடியா பார்க்குறாங்க, இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறாங்க. அதில் பார்க்கும்போது எல்லாமே அழகாக இருக்குது. ஆனால் அதை வீட்டில் வாங்கி வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸர் வாங்கி வச்சிட்டாங்க. அது ரொம்ப ஸ்லோ ஜூஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15,000 ரூபா சொல்கிறாங்க. அதில் ஜூஸ் குடித்தா நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நல்லது வாங்கிட்டோம். அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. அதோட இது நல்லா இருந்தது, அவங்க சர்வீஸ் நல்லா இருந்தது. நல்லா இருக்கா, நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கணுமா எல்லாம் கேட்குறாங்க. எல்லாம் சூப்பர் தான். ஆனால் வந்து ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. ஒரு 2 வாட்டி 3 வாட்டி தான் அந்த ஜூஸரை நாங்கள் வந்து போட்டிருப்போம். ஏன்னா அதை க்ளீன் பண்ணி வைக்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் வராது. ஒரு பொருள் வந்து அதில் இருக்க அவுட்புட் மட்டும் தான் நமக்கு கலர் கலராக காட்டுவாங்க. நீங்கள் அந்த பொருளை வந்து உள்ளே போடணும். அதை வந்து செய்கிறதுக்கே நம்மளுடைய வலுவை காட்ட வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை அந்த ஜூஸை எடுத்ததுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ப்ராசஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ கொடுக்க வைக்கும்போது நமக்கு அந்த பொருளே தேவையில்லாமல் ஆயிடுது. அப்போ என்னன்னா, இதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலுமே நேரடியாக போய் வாங்கலாம். உங்களுக்கு நேரடியாக பணம் அதிகமாக இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆன்லைன்லேயே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன இந்த உதாரணம் மாதிரி தான். அவுட்புட்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம வாங்கிடுவோம். ஆனால் அதில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ நீங்கள் சொன்ன 2 விஷயம், ஒன்று பட்ஜெட் போடுறது, இன்னொன்று நேரில் போய் பார்த்துட்டு அப்புறம் வாங்குறது. பட் இது ரெண்டுமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குல்ல சார்? ஏன்னா பட்ஜெட் போடுறதுன்னு எடுத்துக்கிட்டோனாலே இந்த இம்பல்சிவ் பையிங் தான் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ எப்படி இதை ஒரு பட்ஜெட்குள்ளே நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியும்? ஒரு பொருளை வாங்குறதுக்குன்னு ஒரு நாளை வந்து ஒதுக்கி வச்சிடணும். முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஞாயிற்றுக்கிழமையாக தான் இருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் போய் வாங்குவோம். இப்போ என்னென்னா 7 நாளுமே நம்ம வாங்குறதுக்கான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம பழைய மாதிரி வந்து ஒரு பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்னா பழைய நாட்களுக்கு போகணும். நீங்கள் சனி ஞாயிறு வெளியில் வந்து வாங்கணும்னு கூட அவசியமாக இல்லை. அவங்களுடைய அந்த கார்ட்டில் போட்டு வச்சுடுங்க. அமேசான் கார்ட்டில் போட்டு வச்சுடுங்க. அப்புறம் சாட்டர்டே இல்லை சண்டே உட்காந்து இது வேணுமா வேணாமான்னு அசஸ் பண்ணுங்கள். இந்த இம்பல்சிவ் பையிங் ஆகட்டும், இல்லை வேறு எந்த பையிங் ஆகட்டும், அது அந்த நேரத்தில் எடுக்கிற முடிவாக தான் நமக்கு இருக்குது. ஏன்னா அந்த ப்ராசஸில் எதுலேயுமே ஒரு கண்ட்ரோலே கிடையாது. நீங்கள் ஒரு 3 பட்டன் அமுக்குனா போதும், பர்ச்சேஸ் முடிஞ்சு போயிடும். ஸோ அப்போ நமக்கு நாமே ஒரு இது போட்டுக்கணும். நமக்கு வந்து அப்போ பட்ஜெட் போடுறதுக்கும் இஷ்டம் கிடையாது. அது வந்து பெரிய ஒரு சோம்பேறி, என்ன சொல்கிறது, ஒரு சலிப்பான வேலை. அப்படிங்கும்போது பட்ஜெட்டையும் விட்டுடுங்க. நீங்கள் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பொருளை வாங்க வேண்டாம்னு நம்ம சொல்லலாம், வாங்குங்க. ஆனால் ஒரு நாளை தேர்ந்தெடுங்க. என்னோட பர்ச்சேஸ் டேட்டு வந்து சாட்டர்டே. நான் சாட்டர்டே உட்காந்து என்னோட எல்லா பர்ச்சேஸையும் முடிப்பேன். அது வரைக்கும் நான் கார்ட்டில் மட்டும் போடுவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். பட்ஜெட் போடுறத பற்றி நம்ம பேசும்போது ஒரு ப்ராப்பரான பட்ஜெட் போட்டுட்டு அதிலே ஸ்டிக் ஆன் பண்ணி அதுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது எல்லாருக்கும் சாத்தியமாகுமா சார்? முதல்ல பட்ஜெட் போடணும். அதுவுமே எல்லாருக்குமே சாத்தியம் கிடையாது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே எல்லாருமே திருப்பி எல்லாம் பேசுகிறது, ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் எல்லாருமே பேசுகிறது வந்து நாம் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஆனால் இதை நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறேன். நமக்கு வர டேட்டா எல்லாமே இந்தியா முழுமைக்கும் வருகிற டேட்டா. ஸோ நார்த் இந்தியா, சவுத் இந்தியா ரெண்டும் சேர்த்து வரும்போது நார்த் இந்தியாவோட பிஹேவியர் வேறு, சவுத் இந்தியாவோட பிஹேவியர் வேறுன்னு தெரிஞ்சுக்கணும். நான் வந்து எங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட பட்ஜெட் சொல்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே பட்ஜெட் போட்டு தயவு செஞ்சு செலவு பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நம்ம செலவு பண்ணுற ஆட்களே கிடையாது. எஸ்பெஷலி அந்த 80s 90s கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா செலவே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு குறையாக இருக்குது. மேபி இந்த 2000க்கு மேலே இருக்கிறவர்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண இருக்கும். அவர்களுக்கு காலம் இருக்குது. இப்போ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா பண்ணட்டும். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து அதிக அளவில் பணம் கிடையாது. அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாலுமே ஒரு 25,000 30,000. இப்போ அந்த லேண்ட்ஸ்கேப்பே மாறி இருக்குது. சம்பள லேண்ட்ஸ்கேப்பே மாறி இருக்குது. இந்த ஆரம்ப கட்ட 30,000 40,000லாம் நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இப்போவும் அப்படி தான் வாங்குறவங்க. அவர்களுக்கு நுகர்வு தன்மை கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம பெரிய குறையாக பேச வேணாம். அவர்கள் ஒரு 2 ஆண்டு 3 ஆண்டு காலம் தானாகவே வந்துருவாங்க. ஆனால் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது எல்லாருமே போடணும். நாங்கள் சொல்கிற மாதிரி பட்ஜெட் போட்டு செலவு கரெக்டாக பண்ணணும். அதிகமாக செலவு பண்ணுற இடத்துல நம்ம குறைத்து கொள்ள வேண்டும். இந்த பை நவ் பே லேட்டர் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலாக இதை பயன்படுத்தலாமா, இல்லை ஒரு லிமிட் வச்சுட்டு நம்ம பயன்படுத்தலாமா, இல்லை பயன்படுத்தவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பயன்படுத்தலாம். நம்மளோட கேஷ் ஃப்ளோக்காக பயன்படுத்தணும். பணம் இல்லை அதனால் நான் இது வாங்குறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது வந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பார்த்துட்டு கொடுக்கப்படுகின்ற கடன் கிடையாது. இது அந்த பொருளுக்காக கொடுக்கப்படுகிற கடன். அப்படிங்கும் போது உங்களை பற்றி கவலையே படமாட்டாங்க. அதனால் நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் தான் உங்களை பற்றி கவலைப்படணும். உங்ககிட்ட பணம் பேங்க்கில் இருக்குது, இல்லை அடுத்த மாதம் வந்துடும், நான் என்னால் கொடுக்க முடியும் அப்படி டைப் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நீங்கள்
வாங்கலாம். அப்படி வாங்குறத ட்ராக் பண்ணி அந்த டேட்டுக்குள்ளே உங்களால் கொடுக்க முடியும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மூணாவது நான் சொன்ன மாதிரி அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் இந்த ஃபீஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். எதுவுமே தவிர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அது இன்னுமே அற்புதமான ஒரு பொருளாக கூட இருக்கலாம். ஆனால் தெரியாமல் வாங்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ அற்புதமான பொருளாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு தவறாக தான் முடியும். இப்போ இந்த பை நவ் பே லேட்டர் அப்படிங்கிற கலாச்சாரம் ரொம்ப பிரபலமானதுனால நிறைய பேருக்கு இது பயன்படுத்தலாமா, இல்லை நம்ம ஏதாவது தப்பு செய்கிறோமா அப்படிங்கிற குழப்பங்கள் இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மேடம். நன்றி. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.